Hi guys, welcome back to our channel Praveen and Anita. ஸோ ஆப்வியஸ்லி நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்கோட வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஐம் ஆல்மோஸ்ட் 34 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். ஸோ என்னோடய 8th மந்த் முடிஞ்சு 9th மந்த் ஸ்டார்ட் ஆக ஒரு அந்த டைம் இனி ஒரு ஃபியூ மோர் வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எப்போ பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய 5th and 6th மந்த்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு செக்லிஸ்ட் போட்டு ஸோ என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ இருந்தே ஒவ்வொரு பொருளாக கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி அந்த செக்லிஸ்ட்டில் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த செக்லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பேபிக்கு என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது வந்து பேபி ரிசீவிங் டவல் ஆக்சுவலி. ஸோ ஒரு ஒயிட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப தேடி அலைஞ்சு வாங்கின டவல் தான் இந்த டவல். இது வந்து பேபியை ரிசீவ் பண்ணுறக்காக இந்த டவல். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டயப்பர். ஆக்சுவலி டயப்பர் வந்து ஒரு பெரிய பேக் எனக்கு ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேபி ஷவரில் அதனால நான் வந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து டயப்பர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஷீட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி பேபி படுக்க வைக்கும் போது நமக்கு ட்ரை ஷீட் தேவைப்படும். ஸோ அதனால் நான் ட்ரை ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை ஷீட்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவல். ஸோ இந்த டவல் எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மேபி ஹாஸ்பிட்டலில் பேபியை வந்து குளிப்பாட்டி நம்ம கையில் கொடுக்குறாங்க, இல்லை நமக்கு துவட்டுறக்கு துண்டு வேணும்னு கேட்குறாங்கன்னா அதுக்காக இது வாங்கணும். ஸோ ரொம்ப ஸ்மூத்தான காட்டன் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி டெட்டாலில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எல்லாத்தையும் மடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் எனக்கு வந்து யூஸ் ஆகுமான்னு தெரியல, பட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லங்கோட். ஆக்சுவலி இந்த லங்கோட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் இருக்கும். ஸோ அதுவே எல்லாம் ஸ்டிச்டு நம்ம எடுத்து இங்கே வந்து பேபியை இப்படி wrap பண்ணி வச்சா மட்டும் போதும். அந்த மாதிரியான லங்கோட்ஸ். இதில் வந்து காட்டனும் இருக்குது, பனியன் கிளாத்தும் இருக்குது. ஸோ இது எல்லாமே லங்கோட்ஸ் ஆக்சுவலி. இதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த 4 ட்ரெஸ்ஸு எப்படின்னா மேலே டைப் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு மேலே டைப் பண்ணுறது. ஆக்சுவலி இது வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இது ட்ரெஸ் மாற்றி விடுறவங்கள பொறுத்து இருக்குது. பிரவீன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கனால இது வந்து 4 ட்ரெஸ்ஸு மேலே கட்டுற மாதிரி. ஸோ அது போக நான் என்ன எடுத்திருக்கேன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேபியை வந்து கை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் படுக்க வச்சு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 எண்ணம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு குழந்த டே டைம் வந்து ஜூன் எண்ட் ஆர் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. ஸோ நான் எல்லாம் காட்டனில் வாங்கிட்டேன். பட் சடனாக கிளைமேட் மாதிரி எல்லாம் வின்டர் மாதிரி ஆகிட்டுருக்கு. பட் ஓகே. ஆனால் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேபியை wrap பண்ணுறக்காக இந்த மாதிரி டவல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டவல் 3 டவல் எடுத்திருக்கேன். அது வின்டராக இருந்துச்சுனாலும் நம்ம wrap பண்ணி வச்சுக்கலாம். சம்மராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல டெலிவரி டைம். ஸோ ரெண்டுக்கும் மிடில் வந்து மாட்டிக்கிட்டனால இந்த மாதிரி டவல்ஸும் நான் வந்து ஒரு 3 டவல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபியோட ப்ரப் கிளாத்ஸ். ஆக்சுவலி நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்த வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ப்ரப் கிளாத்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. பிகாஸ் பேபி வெளியே வந்ததும் நிறையா வந்து வெட் ப்ரப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து வேறு கிளாத் வச்சு துடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தனியாக வச்சுட்டது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் ப்ரப் கிளாத்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு.
ஃபுல் கவரேஜ் ட்ரெஸ்ஸு ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அங்கே வந்து மேபி நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போதோ இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கிறோன்னா நம்ம வந்து போடுறதுக்காகட்டும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி குளிர் டைம் வந்துடுச்சு. ஸோ ஒரு வேளை குளிர்னா நம்ம வந்து ஸ்வெட்டர் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்வெட்டர். ஸோ இல்லைனாலும் என்ன சொன்னாங்கன்னா பேபிஸ் வந்து வெளியே வந்த உடனே அவங்களுக்கு ஷிவரிங் இருக்கும், குளிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்வெட்டர் அண்ட் இதுவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஸ்வெட்டர் மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு தான். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இது போக இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காட்டனில் வந்து இடுப்புக்கு கட்டுறக்கு ட்ரெஸ்ஸு. பேபி பிறந்ததும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மோஷன் போகிறாங்கல்ல, அந்த இதெல்லாம் வந்து தூக்கி வீசிடணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுள்னு தெரியல. ஸோ அதனால் நான் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்ஸ் வந்து ஒரு சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒரு சாரீ ஃபுல்லாக கட் பண்ணி இந்த கிளாத்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு எடுத்திருக்கோம். இது போக மிட்டன்ஸும் க்ளவுஸஸும் இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒன்று வந்து குளிராக இருந்தாலும் நம்ம மிட்டன்ஸு, ஷாக்ஸு, க்ளவுஸு எல்லாம் போட்டு விடுவோம். ஒரு வேளை குளிர் இல்லைனாலும் பேபிக்கு வந்து நெயில்ஸ் நிறையா இருந்தாலும் நான் வந்து போட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஐட்டம்ஸ் நம்ம பேபிக்கு எடுத்தது. ஸோ இது இல்லாமல் நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே எனக்கு கிஃப்ட் வந்தது தான். அதில் பாதி ஆனால் எனக்கு கிஃப்ட்டு அண்ட் ஏற்கனவே யூஸ் பண்ண கிட்ஸோடது அப்படி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு வரும்போது இப்போ எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த பெட்டு. இது வந்து என்னோடய பேபி ஷவருக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. ஸோ இந்த பெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். யார் கையிலையா கொடுக்கறதுனாலும் அவங்களுக்கு தூக்க தெரியல அப்படின்னு சொன்னால் இதில் வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பெட் ஒன்று அண்ட் இன்னொரு பெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இது என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டோட. ஹாஸ்பிட்டலில் நமக்கு வந்து பேபிஸ் நிறைய நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அங்கே சரௌண்டிங் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பெட்டில் போட்டு நம்ம படுக்க வச்சிட்டோம் அப்படி சொன்னால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால இது வந்து மஸ்கிட்டோ நெட்டோட பேக் எடுத்திருக்கோம். ஸோ இது இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு. ஒரு வேளை குளிக்க வைக்கிறாங்க, நமக்கு அங்கே சோப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் சோப்பு வாங்க முடியாது. வா, ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன சோப்பு. நாங்கள் ஆப்வியஸ்லி பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டோம். பட் மேபி கழுத்துக்கு கீழேயாவது சும்மா வாமிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது பண்ணிகிட்ருக்குன்னா பேபிக்கு ஸ்மெல் ஏதாவது இருக்குன்னா நம்ம கழுத்துக்கு கீழே போடுறக்காவது பவுட்ரு வாங்கணும். ஸோ பவுட்ரு டப்பா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷாம்பு குளிக்க வச்சா, அதுக்கப்புறம் ஒரு பாடி லோஷன் இன்னும் இங்கே இல்லை. ஸோ இது போக நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது ஒரு அல்பமாக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய முடி இருக்குன்னு ஒரு ஆசையில் நான் எடுத்திருக்கேன், சீவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியல பேபிக்கு ஹேர் இருக்குமா இல்லையான்னு. ஸோ இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளால் வந்து எல்லா நேரமும் காட்டன் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு வெட் வைப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் பேபிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐட்டம்ஸ். இது போக நான் ஒரு விஷயம் வாங்கினேன் அப்படின்னா வாங்கலை. ஆக்சுவலி இதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு அக்கா வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு இது கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் பம்ப்பு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, பேபி வந்து பிறந்தோடனே அவங்களுக்கு சக் பண்ண தெரியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால அதே மாதிரி நமக்கும் மில்க் செக்ரிகேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால இந்த ப்ரெஸ்ட் பம்ப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வாங்கலை. நான் ரொம்ப கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுறேன். இது யூஸ்ஃபுல்லாக எதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. ஸோ இதோட ப்ரைஸ் இது என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒருத்தவங்க வாங்கினாங்க, பட் அவங்களுக்கு அது யூஸே ஆகலை. ஸோ சீல் கூட பிரிக்காமல் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த பாட்டில் மட்டும் வாங்கினேன். ஒரு வேளை நம்ம ப்ரெஸ்ட் பம்பில் வந்து நம்ம மில்க் எடுக்கிறோன்னா அதை எடுத்து வைக்கிறக்கு ஒரு இது வேணும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து ஒரு பாட்டில் மட்டும் வாங்கினேன். ஸோ இதுவும் சேர்ந்து நான் எடுத்து வைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ் நான் வந்து பேபிக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெடி பண்ண ஐட்டம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் மாம்க்கு டேட்க்கு அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ் என்னென்ன எடுத்தேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பிரவீனா லலிதா. பாய்.